வணக்கம். என் பேர் ஞானமூர்த்தி. நான் திருப்பத்தூர் மாவட்டம் புருஷலாப்பட்டிலேருந்து வரேன். நான் ஒரு 16 வருஷமாக அந்த டூ வீலர் மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கிறேன். ஓனாக ஒரு 6 வருஷம் கடை வச்சு நடத்தின்னு இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் எலக்ட்ரிக் பைக்கு அதிகமாக நம்ம ஊரில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு அந்த வண்டியில் பற்றி செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு தேரியாக படிப்பு மூலிமா எந்த ஒரு அதனோட பற்றின தகவல் தெரியாது. அனுபவம் பூர்வமாக நம்ம கல்றதை வச்சு தான் எது எங்கே வருது என்ன வேலை செய்யுதுன்றதை பொறுத்து கொஞ்சம் நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 ஹவரில் முடிக்கிற வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்து இது வரைக்கும் பார்த்துன்னு இருந்தேன். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் ஆட் பார்த்தேன். இதுக்கு முன்னே வந்து அட்டன் பண்ணிட்டு போய்க்கிறவங்களும் ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கையாக அப்ளை பண்ணியிருந்தேன். 24, 25 டேட் கொடுத்ததுனால இந்த டேட்டில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுக்கு முன்னே நான் செஞ்ச இந்த வேலையை எப்படியெல்லாம் ஈஸியாக செய்யலாம், அது செக் பண்ணுறதுக்கான முறை என்ன, தனியாக ஒரு டூல் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற மல்டிமீட்டர்லேயே A to Z எல்லா வயரிங்கும் செக் பண்ணுறதுல எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது. ஒரு சந்தேகம் சொல்லிக் கொடுத்தது புரியலன்ட்டு ஒரு டைம் 4 முறை கேட்டாலையும் அதே தன்மையோட பக்குவத்தோடு மறுபடியும் சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. வந்த 2 நாள் ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. நான் அடுத்து என்னன்ற மாதிரி தான் போச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு நாள் கிளாஸ் எங்கேயாச்சும் வெளியில் போனால் கூட அதில் சென்டரில் ஒரு டீ பிரேக் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் வெளியே போயிடுவாங்க. 1/2 hour ஆகும், 1 hour ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. கரெக்டாக ஒரு ஸ்கூலு காலேஜில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி டைம் 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் டீ பிரேக்கு, 1/2 hourனா 1/2 hour லஞ்சு. கரெக்டாக அந்தந்த டைமில் முடிச்சுட்டு கரெக்டாக டைமிங்க்கு ஸ்கூலில் பெல் அடிக்கிற மாதிரி அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்து அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்தாக்க உண்மையிலேயே ரொம்ப பெனிஃபிட்டான டைம் இந்த 2 நாள். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட், ஒரு டூ வீலர் மெக்கானிக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குதுன்றது இந்த ஆடு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஃபேஸ்புக்கில் எதர்ச்சியாக பார்த்தேன். அது பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் மெக்கானிக் இதிலே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நான் படிக்கலை, எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்ட்டு தன்னைத்தானே ஒரு மாதிரி குறைச்சின்னு வர வேலையை ஓரளவுக்கு நம்ம புதுசாக எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்குவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுலேயும் ரொம்ப எனக்கு நிறைவாக இருக்குது. உண்மையிலே நல்ல விஷயம். இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாமே கழட்டி பார்த்து கையில் செஞ்சு பழகிட்டோம். எங்கள் ஓனர் செஞ்சார், அதை பார்த்து நாங்கள் செஞ்சோம். புதுசாக ஒரு வண்டி வருதுனாக்கா அதை நாமளே எப்படி தான் கழட்டி பார்க்குவோம். கழட்டி பார்க்கும்போது இது இந்த இடத்துல வருது, இந்த வேலை செய்யுதுன்ட்டு அனுபவ ரீதியாக தான் கற்றுருந்தோம். போர்டில் வந்து ஒரு டிராயிங் பண்ணி இந்த இடத்துல வருது செய்யுதுன்னும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. போர்டில் ஃபஸ்ட்டு தியரியாக எடுத்துகிட்டு அடுத்து ப்ராக்டிக்கலாக எடுக்கும்போது கிளியர் ஆகிடுது. அந்த போர்டில் எழுதி போடும் போதே அது எனக்கு புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு ஒரு டைம் 2 டைம் சொன்னாலையும் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எவ்வளோ நிதானமாக தன்மையாக சொல்கிறீங்களோ அதே டைம் அந்த 3வது டைமும் சொல்கிறீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த இது எதிர்பார்க்க முடியாது. ஒரு டைம் சொன்னால் 2வது டைம் இருப்பா சொல்கிறேன்னு சொல்லிவிடுவாங்க. இல்லை உனக்காக சொல்லியிருந்தாங்க மற்றவங்க வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏதாச்சும் பேச்சு வரும். இது வரைக்கும் 13 பேர் வந்திருந்தோம். 13 பேரில் யார் கேட்ட சந்தேகத்துக்குமே எந்த ஒரு இதுவும் முகம் சொல்லிக்காமல் நல்லா பண்ணி கொடுத்தோம். தேங்க்யூ MMI.